மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் ஒரு நாடு. அந்த நாட்டிலிருந்து நம்ம ரெண்டு விஷயங்கள் கட்டாயம் கற்றுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் சுமார் 5ல் 1 பகுதி தான் இருக்கும். மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தா சென்னை மக்கள் தொகை தான் இருக்கும். ஏற்கனவே 1 கோடி பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடு சுற்றி தன்னுடைய எதிரிகளை வச்சுக்கிட்டு எப்படி பாதுகாப்பாக வாழ முடியுது? அதுவும் 500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் 1 மணி நேரத்தில் ஏவும் போது அத்தனை ஏவுகணைகளும் எல்லையை தாண்டாத அளவுக்கு தன் நாட்டை எப்படி ஃபுல்லாக பாதுகாக்க முடியுது? இந்த மாதிரி டெக்னாலஜி ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இஸ்ரேல் எந்த அளவுக்கு தன்னை புத்திசாலித்தனமாக வளர்த்துருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும், ரெண்டாவது அந்த நாட்டினுடைய நாட்டுப்பற்று. இந்த ரெண்டு விஷயங்களை அந்த நாட்டை பார்த்து எல்லா பேருமே கற்றுக்கணும். முக்கியமாக நாம கற்றுக்கணும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லெபனானில் நேற்று 4000க்கும் மேற்பட்ட இடங்களில் பேஜஸ் வெடிச்சு செதறுது. அதில் சுமார் 18க்கும் மேற்பட்டோர் இறந்து போகிறாங்க. இது செய்தி. ஆனால் செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விவரம் என்ன அப்படின்னா, இதற்கு இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் தான் காரணம் சொல்லி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை லெபனான் முன் வைக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி என்ன? எப்படி 4000 பேஜஸ் ஒரே நாளில் வெடிக்க முடியும்? அது எப்படி நடக்கும்? இது ஒன்றும் கோயின்சிடென்ட் கிடையாது, ஏதோ தற்செயலாக நடந்த விஷயம் கிடையாது. அப்போ திட்டமிட்டு ஏதோ ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. அதுக்கு காரணம் இஸ்ரேல் லெபனான் சொல்லுது. முதல்ல இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பை எதிர்த்து போராடுறதுக்கு சுமார் 70,000 வீரர்களை களத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த பகுதி காசால ஹமாஸை எதிர்த்து போராடுறதுக்கு சுமார் 1,00,000 வீரர்கள் களத்தில் இறக்கியிருக்காங்க. இந்த போல ஹமாஸை ஏற்கனவே அழிச்சு ஒழிக்காம விடுறது இல்லைன்னு முழுமையாக கங்கணம் கட்டிட்டு சுற்றுறானுங்க. ஏற்கனவே அழிச்சு ஒழிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹமாஸை முழுமையாக ஒடுக்கிட்டாங்க. இந்த பகுதி ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கிறதுக்கு சிக்கல் என்ன அப்படின்னா, காசா மாதிரி கிடையாது. லெபனானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாடு, அதுவும் யூஎன் கீழே வருது. இப்போ கூட நடந்து தாக்குதல் இருக்கு, இதற்கு ஐநா கண்டனம் தெரிவிக்குது. எனவே இந்த மாதிரியான நாட்டின் மீது போர் தொடுக்கிறது இல்லையா, இது சர்வதேச பிரச்சனையை உருவாக்கும். சர்வதேச அளவில் ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியலில் இஸ்ரேல் மாட்டிக்கூடியது. எனவே இந்த விஷயத்தில் ஹிஸ்புல்லாவை எதுக்கவும் செய்யணும், அதே நேரம் லெபனான் மீது படையெடுக்கல, லெபனான் மீது போர் தொடுக்கல அப்படின்ற விஷயம் நிரூபிச்சாகணும். எனவே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லெபனான்லேருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பை பற்றின முழு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் எடுக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் சுமார் 30,000 வீரர்கள் ஆக்டிவாக வேலை பார்க்குறாங்க. 4,000 முக்கியமான நபர்கள் இதை இயக்குறாங்க. இந்த 4,000 முக்கியமான நபர்களை எப்படி தீர்த்து கட்டுறது, இல்லை 4,000 முக்கியமான நபர்களை செயலுக்கு வைக்கணும். இதுதான் இவங்களுடைய திட்டம். இந்த ஒட்டுமொத்த ஆப்ரேஷனில் இஸ்ரேல் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் எவனும் இந்த ஹிஸ்புல்லாவோட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடாது. 1, வேலை பார்க்குற எல்லாம் பயப்படணும். 2, இதில் விட முக்கியமான அந்த 4,000 பேர் இருக்காங்க பாருங்க, அந்த 4,000க்கும் மேற்பட்டோர் எல்லா பேருமே ஏதோ வகையில் பாதிப்புக்குள்ளாகணும், இல்லாட்டி ஏதோ வகையில் கையோ காலோ கண்ணோ ஏதோ ஒன்று அடிபடணும். இதில் 5வது விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க் எப்படி இயங்குது இல்லையா, இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க் எங்கெங்கெல்லாம் இயங்குது, எவையுமே எங்கெங்கே இருக்கான், இது ஒட்டுமொத்த மேப் நம்ம கிடைச்சாகணும். இதுதான் இஸ்ரேலோட ஒட்டுமொத்த பிளான். இதுக்காக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன கம்யூனிகேஷன் வச்சுக்கிறாங்க, யாரு இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு எப்படியான கம்யூனிகேஷன் வச்சுக்கிறாங்க, கம்யூனிகேஷனுக்கு என்ன மாதிரியான மீடியம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, யாரும் மொபைல் ஃபோன் பயன்படுத்துறதே கிடையாது. ஏன்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022 இதே ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த முக்கியமான கமாண்டரை இஸ்ரேல் ராணுவம் போட்டு தள்ளுது. அதுக்கு ஒரே காரணம், அவர் மொபைல் போனை பயன்படுத்துறாரு. எனவே மொபைல் போனை பொறுத்த 24 கனெக்ட்ல இருக்கனாலேயே அதோடைய ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஹேக் பண்றதோ, இல்லாட்டி அவங்க என்கிரிப்ட் பண்ண மெசேஜ் அனுப்புறாலோ அதையுமே இவங்க டீகோட் பண்ண முடியுது. எனவே மொபைல் அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்லாட்டி மொபைல் ஆகட்டும், இது ரெண்டுமே மிக ஆபத்தானதுன்றத ஹிஸ்புல்லா அமைப்பு அந்த கமாண்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் உணர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, எல்லா மொபைல் போனையும் தூக்கி போட்டு அவங்க பேஜருக்கு மாறுறாங்க. மாறின விஷயம் இஸ்ரேலுக்கு தெரிய வராதனால, மேற்கொண்டு தகவல்கள் கிடைக்காத நிலைமையில இவங்க என்ன பண்றாங்க, என்ன மீடியம் பயன்படுத்தலாம் தெரிய வரும்போது பேஜர் பயன்படுத்தலாம் தெரிய வருது. இது உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, லெபனானுக்கு இம்போர்ட் ஆயிருக்குற பேஜஸ் எண்ணிக்கை அதனுடைய டேட்டாவும் எடுக்கிறாங்க. ஓகே, இது எங்கெங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா, அது முக்கியமாக ஹங்கேரியிலேருந்து வருது. ஹங்கேரியிலேருந்து யார் அனுப்புறா அப்படின்னா, PCA கன்சல்டிங் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் உண்மையிலேயே எந்த உற்பத்தியும் பண்ணவே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தைவான், சைனா போன்ற இடங்கள்ல இருந்து பேஜஸை வாங்கி இங்கே விற்பனை பண்றாங்க. அப்போ அவங்கள போய் விசாரிச்சப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் எதுவுமே லெபனானுக்கு அனுப்பவே இல்லை. செல் கம்பெனிஸஸ், இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய செல் கம்பெனிஸஸ் 2-3 கம்பெனிகளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, அவங்களுக்கு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்ல. அவங்கள விசாரிச்சா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு. எனவே ஹிஸ்புல்லா அமைப்பு டைரக்டாக வாங்கல, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு செல் கம்பெனி உருவாக்கி அதன் மூலமாக வாங்கி இவங்க கடத்தி உள்ள கொண்டு வராங்க. எனவே இந்த பேஜஸ் இவங்க கைக்கு போகிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தைவான்லேருந்து மூவ் ஆகி இந்த கன்சல்டன்ட் வரணும், இந்த கன்சல்டன்ட் மூவ் ஆகி இந்த செல் கம்பெனிக்கு வரணும், செல் கம்பெனியில் மூவ் ஆகி இங்கே வரணும், லெபனானுக்குள்ள நுழையணும். லாஸ்ட் அந்த ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த மெம்பர் இருக்காங்களா, இவங்க எல்லா பேருக்கும் போய் சேரப்போகுது. இது பக்காவாக தெரிஞ்சிருச்சு. தைவான்லேருந்து மூவ் ஆகுது இல்லையா, மூவ் ஆகி இந்த ஹங்கேரிக்கு வரதுக்கு இடையில இந்த ஒட்டுமொத்த ஷிப்மெண்ட்டை நிப்பாட்டி வச்சு அந்த பேஜஸ் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய 2 பேட்டரி தான் பவர் கொடுக்குது. அதில் 2 பேட்டரியில் ஒரு பேட்டரி எடுத்துட்டு அது இன்னொருல வந்து கரெக்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வெடிக்கக்கூடிய டெட்டனேட்டர் உள்ள வைக்கிறாங்க. அதனால தான் இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, சுமார் 20 கிராம் இருக்கக்கூடிய பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே வெடிக்கக்கூடிய டெட்டனேட்டர் வச்சிருக்காங்க. சுமார் அதுவும் 20-23 கிராம் தான். எனவே எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஷிப்மெண்ட் ஹங்கேரி வந்து ஹங்கேரியிலிருந்து லெபனானுக்கு வந்துருது. லெபனானுக்கு வந்ததுக்கு அப்புறம்
இவங்க எல்லா பேரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த இந்த ஷிப்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு மாசமா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வெடிச்சா கூட அவங்க சந்தேகம் வந்துடும். எந்த இடத்துல வெடிக்கவே இல்லை. ஆனால் நேற்று என்ன நடக்குது அப்படின்னா, மதியம் ஒரு 3:30 மணி போல எல்லா பேருக்குமே அரபிக்கில் ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அது ஹிஸ்புல்லா தலைவர் தான் அனுப்ப நினச்சிட்டு இவங்க எல்லா இடத்துல அமுக்க எல்லா பேஜஸும் ஒரே நேரத்தில் வெடிச்சு செதறது. அது வெடிக்கும் போது என்ன இவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, பேஜரை பொறுத்த வரைக்கும் ஒன்று இவங்க இடுப்பில் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி பையில் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி பின்னாடி வச்சிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் சரி கண்ணு காது போகும், இல்லாட்டி கீழே காது போகும், இடுப்பு பகுதி காலி. இது அவங்களோட திட்டம். ஆனால் இந்த திட்டத்தின்படி ஏறக்குறைய 18 பேர் இறந்துடுறாங்க. இதில் 4000 2500 ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த மெம்பராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள் 2750 பேர். அவங்க எல்லா பேருமே ஏதோ வகையில் இந்த வெடிப்பின் காரணமாக தங்கள் உறுப்பில் பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க, பெரிய காயங்களை அனுபவிக்கிறாங்க. இதில் 18 பேர் இறந்து போயிடுறாங்க. இதில் மிக முக்கியமான வருத்தமான விஷயம் ஒன்று, அது என்ன அப்படின்னா, ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வந்த அந்த பேஜில் எடுத்து வச்சிருந்த ஃபாத்திமா அப்துல்லா நினைக்கிறேன், அந்த குழந்தை இறந்து போகுது. அது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். ஆனால் என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த 4000 பேரை கண்டுபிடிக்கிறது, ஆனால் தேடி தீர்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இதை விட இது எல்லா பேத்துக்கும் பயமுறுத்தவும், இதுக்குள்ள அமைப்புகளை சேராமல் இருக்கிறதுக்கும், இருக்கிறவன அந்த அமைப்பை விட்டு ஓட வைக்கிறதுக்கும், அந்த அமைப்பிலேயே ஒரு பெரிய குளறுபடியை உருவாக்குறதுக்கும், குழப்பத்தை உருவாக்குறதுக்கும், இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு நிகழ்வு போதுமானது அப்படின்னு தீர்மானிக்கிற இடத்துல யார் வேணா இருக்கலாம். ஆனால் அந்த தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான டெக்னாலஜியை உருவாக்குறது, டெக்னாலஜி உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை பரிசோதனை பண்ணுறது, பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் எந்த ஷிப்மெண்ட்டை நிப்பாட்டி எந்த இடத்துல இந்த எல்லா வேலையும் பார்க்கணுமே, 4000 பொருளையும் ஓப்பன் பண்ணி உள்ள வச்சு அனுப்பணுமே. இந்த வேலையை எப்படி புத்திசாலித்தனமா பார்த்தானுங்க. இந்த இடத்துல தான் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதாகட்டும், சத்தமே இல்லாமல் அந்த வேலையை முடிக்கிறதாகட்டும், பின்னாடி அது 100% வெற்றியடைய செய்யறதாகட்டும், இந்த எல்லா வகையிலுமே இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸுடைய ஒர்க் இருக்கு இல்லையா, அதை நினைச்சு இன்னைக்கும் அந்த நிகழ்வை விட்டுட்டாங்க. எல்லாருமே பிரமிப்பா பார்க்குற விஷயம், இஸ்ரேலை எதிர்த்து நிற்கிறன்றது எவ்வளோ பெரிய விஷயம். திரும்பவும் சொல்றீங்க, இஸ்ரேல் தம்மாதுண்டு நாடு, அதுவும் சுற்றி பகையாளிகளை வச்சுட்டு சிரியா, லெபனான், காசா, ஹிஸ்புல்லா அமைப்பு, இந்த பக்கத்து ஹமாஸ், சுற்றி போதுமான அளவுக்கு ஃபண்டு கொடுத்து அந்த நாட்டை காலி பண்ணுறதுக்கு அவ்வளோ தீவிரவாத அமைப்புகள் இருக்குது. பாகிஸ்தான் ஆரம்பிச்சு நீங்க மியான்மர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாத அமைப்புக்கும் முதல் கண் யாருன்னா இந்த இஸ்ரேலை காலி பண்ணுறது தான். இந்த அளவுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதும், அதற்காக டெக்னாலஜியை உருவாக்குறதும், அதை முன்கூட்டியே கணிக்கிறதும், அதுக்கு பதிலடி கொடுக்குறது இல்லையா, இந்த வகையில் தான் அந்த நாட்டை நம்ம எந்த இடத்துல ஒப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் 5ல் 1 பகுதி கூட கிடையாது, மக்கள் தொகைன்னு பார்த்தா 1 கோடி கூட கிடையாது, இது சென்னையில் இருக்க மக்கள் தொகை கூட கிடையாது. அவ்வளோ ஒரு சின்ன நாடு எப்படி கூட்டா ஒன்றிணைந்து தன்னை நாட்டை பாதுகாக்கிறதாகட்டும், இவ்வளோ பெரிய எதிரிகள்ட்ட இருந்து ஒட்டுமொத்தமாக வெற்றி பெறதாகட்டும், இதில் நாம நிச்சயம் இஸ்ரேல்ட்ட இருந்து பாடம் கற்றுக்கிட்டே ஆகணும். பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிலர் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிரான கருத்து தெரிவிக்கிறாங்க, சில பேர் என்ன இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஆதரவான நாடு அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது எதுவுமே அவசியமற்றது எனக்கு கிடையாது. ஏன்னா எல்லா நாடும் மியூச்சுவலா 2 நாடுகளுக்கு பலன் இருந்துச்சு வச்சுக்கவேன், அவங்க உறவுகளை உருவாக்க போறாங்க. எனவே நான் தானே நண்பன் எந்த நாடு வரப்போறது கிடையாது. அவன் நாட்டை காப்பாற்றுறான், நாம நம்ம நாட்டை காப்பாற்றணும். இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் பேஜர் அளவில் மட்டும் கிடையாது. சமீபத்திய நகர்வுகள் என்ன தெரியுது அப்படின்னா, அங்கிருந்த வாக்கி டாக்கி இருக்கு இல்லையா, அது எல்லாம் வெடிச்சதா ஆரம்பிச்சிருக்கு. எனவே இதுக்கப்புறம் எந்த கம்யூனிகேஷன் மீடியமும் அவங்க பயன்படுத்த முடியும்? ஏன் வாக்கி டாக்கியோ இந்த பேஜரோ 24 கம்யூனிகேட் ஆகி டவரோட இணைக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிவைஸையே தங்களால் இந்த அளவுக்கு மோசமாக பயன்படுத்த முடியும், தங்களால் ஊடுருவ முடியும்னா பின்ன எந்த கம்யூனிகேஷன் மீடியாவை அவங்க பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா லெபனானில் இந்த மாதிரி இறப்புகள் நடந்ததுக்கப்புறம் நேற்று இருக்கு இல்லையா, நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, பெரும்பாலான வீடுகளில் முக்கியமாக இந்த இறப்பு நடந்து அந்த கூட்டங்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணது மட்டும் கிடையாது, தயவுசெய்து பேட்டரி கழட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு இங்கே ஹிஸ்புல்லா அமைப்பு பெரிய அளவில் அரண்டு போயிருக்காங்க. இப்போவும் சும்மா இருக்க மாட்டோமா, ஹிஸ்புல்லா அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப பதிலடி கொடுப்போம். இந்த ஈரானுக்கு, ஹமாஸ்க்கு, ஹிஸ்புல்லா அமைப்புக்கு இதுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வீரவசனம் பேசுறதுலேயே பொழுது போகணும்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஈரான் அவ்வளோ வசனங்களை பேசலாம், ஆனால் ஈரானுடைய தலைநகரில் தான் எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு 4 பேரை போட்டு தருவானுங்க. யாரு? இந்த இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ். அதுவும் முக்கியமான ஆளுகள் தான், சாதாரண ஆளுகள்லாம் கிடையாது. பொலிட்டிக்கல் லீடராக இருப்பான், இல்லாட்டி பெரிய மிலிட்டரி கமாண்டராக இருப்பான். அந்த ஊர்லேயே அவங்களால பாதுகாப்பாக போயிட்டு வர முடியாத அளவுக்கு வச்சிருப்பானுங்க. ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா படம் எடுத்த கூட பத்தாது, அந்த அளவுக்கு அவங்க புத்திசாலித்தனமாக அவன் நாட்டுக்குள்ளே போய் அவங்க ஊரில் இருக்கிற பெரிய ஆளுகளே போட்டு தள்ளுறது. இந்த வேலை தினமும் பார்த்துட்டு இருக்கானுங்க ஈரானுக்குள்ள. ஆனால் நமக்கு வெளியே செய்தி என்ன தெரியுமா, ஈரான் படையெடுக்க போது, ஈரான் இஸ்ரேலை காலி பண்ண போது, ஈரான் நியூக்ளியர் ஸ்டார்ட் பண்ண போது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மை என்னன்னா, நீ எதை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, யாரை வேணாலும் கூட்டி வந்துக்கோ, அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நான் எதையும் நிறுத்த போகிறதே கிடையாது. எந்த விதமான வீர வசனமும் இல்லாமல் இஸ்ரேல் இந்த வேலையை
கடந்த 1.5 வருஷமா தீவிரப்படுத்தியிருக்கு. 40 ஆண்டுகளாக இதே விதமான எதிர்ப்பு இல்லாட்டி வீர வசனத்தை கேட்டு தான் இஸ்ரேல் இந்த லெவலுக்கு வளர்ந்து நிக்குது. இதுல பலருக்கும் இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, பக்கத்துனால இந்த அளவுக்கு எதுக்கு வெறுப்போட இருக்காங்க அப்படின்னா, கடந்த 3000 வருட வரலாறு என்ன, அதுல இஸ்ரேலுக்கும் மற்றவங்களுக்குமான பிரச்சனை என்ன, இஸ்ரேல் மக்கள் எந்த இடத்த அவங்க உரிமை கொண்டாடுறாங்க, இது சகோதரர்கள் யுத்தம் தான், இந்த சகோதரர்கள் யுத்தம் எந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு ஃபுல்லா படிச்சு வச்சுக்கவேன், அது பிரமிப்பா இருக்கும். இதுல நாம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும், யூதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரங்களையும் கடந்த 3000 வருடங்களாக அவங்க சந்திச்ச ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, கடைசியா ஹிட்லர் வரைக்கும், இந்த எல்லா காலங்களும் அவங்க செஞ்ச ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, எல்லா நேரமும் படிச்சான், 24 மணி நேரம் படிச்சான். அவன் படிச்சுக்கிட்டே இருந்தான். ரொம்ப முக்கியம், யாரையும் படிக்க விடாம தடுக்கல, அவனை படிக்க வச்சான். இதுதான் அவங்க இந்த அளவுக்கு முன்னேற்றி நிற்குது. இன்னும் சொல்ல போனா கூகுள் மேப் எடுத்து பாருங்க, பல இடங்கள் பொட்டக்கடை தான் இருக்கும், வெறும் மண், எந்த பெரிய வளமும் இருக்காது. அங்க இருக்கிற ஒரே வளம் மனித வளம் மட்டும்தான்.